ஓட்டு போட்ட பிறகு இவங்க தாங்க முதல்வரு, இவங்க தாங்க முதல்வர் அப்படின்னு கருத்து கணிப்புகள்லாம் வந்துகிட்டு இருக்குது. என்னங்க திமுக கிட்டத்தட்ட 4, 5 கருத்து கணிப்புகள் வெற்றி பெற போகுதுன்னு சொல்றாங்க. அதிமுகவுக்கு 2, 3 சொல்றாங்க. விஜய்க்கு ஒரு கருத்து கணிப்பு வருது. எல்லாரும் மாறி மாறி வந்தா இது கருத்து கணிப்பா? என்னங்க இது? திமுக வெற்றி முன்ன பின்ன சீட்டுகள் இருக்கலாம். அப்படி வந்தா பரவால்ல. இல்லன்னா அதிமுக வெற்றி முன்ன பின்ன சீட்டு இருக்கலாம். இல்லன்னா நம்ம தாவேக்கா வெற்றி. ஆனா ஒரு கருத்து கணிப்புல தாவேக்கா ஜெயிக்குதுன்றாங்க. ஒரு கருத்து கணிப்புல அதிமுக ஜெயிக்குதுங்கன்றாங்க. எப்படி இந்த மாரி ஒரு இது வர வர முடியும்? அப்ப இது அவங்களே பிளான் பண்ணி எடுக்க வைக்கிறாங்களா காசு குடுத்து? இல்லன்னா இது வேலையத்த யாருங்க போய் இத செய்வா? பல கோடிகள் முதலீடு போட்டு கருத்து கணிப்பு எடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? ஏன்னா, மக்கள சந்தோஷப்படுத்தணும்லங்க. இன்னும் 4 நாள் தான் இருக்கு. எலக்ஷன் முடிவு ஆட்டோமேட்டிக்கா வந்துற போகுது. ஆனாலும் அதுக்குள்ள ஒரு சந்தோஷம் வேணும்லங்க. அதனால இந்த கருத்து கணிப்பல்ல, திணிப்பு அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. அதுலயும் திமுகவுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்குன்னு சொல்றதுனால, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி என்ன சொல்றாரு தெரியுமா? "யாரும் கலங்கிறாதீங்க. நம்ம தாங்க வெற்றி பெற போறோம். யாரும் கலங்கிறாதீங்க" அப்படின்னு ஆறுதல் படுத்துறாரு. என்ன பண்றதுங்க? அதெல்லாம் எலக்ஷனுக்கு முன்னாடியே எல்லாரையும் ஒருங்கிணைந்து நின்றிருந்தா யார்ட்டயும் பேச வேண்டிய அவசியம் இருக்காது. பெரும் வாய்ப்பு எடப்பாடியாருக்கு இருந்தத மிஸ் ஆயிருக்குமோங்கிற பயம் இருக்கு. ஆனா ரிசல்ட் வந்தா தாங்க சொல்ல முடியும் எதையும். இப்போதைக்கு நம்ம சொல்லக்கூடாதுங்க. ரிசல்ட் வரட்டும்.